ஓகே காசு இப்போ பார்த்தீங்கன்னா டீரிங்னா என்னென்னு காட்டிடுறேன். சில பேருக்கு தெரியலன்னா டீரிங் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இவ்வளோ நீளம். ஹாய் கைஸ், இன்னும் கொஞ்சம் மரம் டிஸ்டர்ப் பண்ணுது. ஓகே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு நான் உங்களை மீட் பண்ணுறேன். இன்றைக்கி விலாக் பார்த்தீங்கன்னா புது ஹெல்மெட் வாங்கியிருக்கேன். டிசி பிராண்டு பேர் இல்லை. ஸோ எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் மாவல் டிசி. ஸோ அந்த மாதிரி டைப்ஸு. ஸோ எக்ஸர் தான் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நான் காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன். இது வந்து 6500. ஓகேங்களா. இதில் உள்ள என்ன எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ்லாம் இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க, எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிவிட்டேன். ஏன்னா நான் வந்து தனியாக போயிட்டு சென்னைக்கு போயிட்டு இந்த ஹெல்மெட்டை வாங்கிட்டு வந்தேன் ஒரே ஒரு ஆளாக. ஸோ பாக்ஸ் ரொம்ப டேமேஜ் அடி வாங்கியிருக்கோம். ஸோ அதை கண்டுக்காதீங்க. நேற்று மழை வேறு. ஸோ நான் தனியாக போயிட்டு தனியாக வர்றதுன்னா யோசிச்சு பாருங்கள். நானாக தூக்கிட்டு வரணும் வேறு டப்பாவை. ஸோ அதனால் பாக்ஸ் கண்டென்ட்ஸில் இதாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வைசர். இது என்னன்னா பின்னாடி ஹெல்மெட்டுக்கு வர ஸ்பாய்லர், எக்ஸ்ட்ரா ஸ்பாய்லர். அப்புறமா மற்ற ஸ்டிக்கருங்க. ஓகே நண்பர்களே, நம்ம பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டை பாக்ஸ்லேருந்து வெளியே எடுத்துட்டோம். இது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வைசரு. இதை நான் அப்புறமா உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதில் கிளியர் வைசர் தான் வரும். அப்புறமா இது பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர்ஸு அப்போ பிரிக்கும் போதே காட்டியிருப்பேன். ஸோ இதெல்லாம் சைடில் தள்ளிட்டு முக்கியமான எதுக்கு நீங்கள் வந்துக்கிறீங்களோ அதை காட்டிடலாம். இது பார்த்திங்கன்னா எங்கள் Axor போட்டிருக்கோம். இது வந்து டிசி அண்ட் வார்னர் ப்ரோஸ் கூட கொலாப் பண்ணதுனால டிசின்னு வரும். பேக்கோட குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. முடிவியா எப்படி இது ஹெல்மெட்டு? ஜோக்கர் ஹெல்மெட்டா? ஆமாம். ஃப்ரீ ஃபயரில் இதே மாதிரி க்ளூ வால் வரும். ஜோக்கரில் இதே மாதிரி க்ளூ வால், ஆனால் இந்த கல்லில் வராது. இதுதான் ஃப்ரண்ட் லுக்கு. எப்படி இது நான் உங்களுக்கு 360 காட்டுறேன். ப்ராப்பராக கேமரா வச்சு நான் சும்மா 360 செம்மையாக காட்டுறேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா டுவெல் வைசரோடு வரும். இந்த மாதிரி சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, சன்வைசர். ஓகே, அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளுக்கு அன்பாக்ஸ் பண்ணாலும் அவ்வளோ வராது. வாங்க டேரெக்டாக இப்போ. Even when you feel low, you can still go. Even when you feel slow, you can still go. Even when there's no hope, you can still go. I never answer to no, man, I still go. ஓகே கைஸ், இப்போ நம்ம 360 பார்த்துருப்பீங்க, அன்பாக்சிங்கும் பார்த்துருப்பீங்க, பாக்ஸ் கண்டென்ட்ஸும் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் இந்த ஹெல்மெட்டோட வந்து ஸ்பெஷல் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்லேருந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட டபுள் வைசர் டெக்னாலஜி தான். இப்போ Axorல மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே டபுள் வைசர் வருது. சன்வைசர் சொல்லுவாங்களே, அது வருது. மெயின் நான் வாங்கினதுக்கான காரணம் இதில் பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா டீரிங் ஹெல்மெட் வருது, புரியுதுங்களா? ட்ராவல் லாக் கிடையாது, டீரிங். ஸோ நீங்கள் ட்ராக் போகணுன்னா டீரிங் ஹெல்மெட் தான் யூஸ் பண்ணணும். டீரிங் ஹெல்மெட் இல்லைன்னா உங்களை ட்ராக்கில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் டீரிங் வர ஒரு எனக்கு பிடிச்ச ஹெல்மெட்டு, பிடிச்ச டிசைன்னு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா எம்டியில் வந்துட்டு இதே ப்ரைஸில் 6000 7000 கிட்ட வர ஹெல்மெட்லலாம் வந்து டீரிங் வந்து கொஞ்சம் ரேராக தான் இருக்குது. நான் வாங்கின இடத்துல மோஸ்ட்லி வேறு எதனா கடையில் இருந்தால் கூட இருந்திருக்கலாம்.
பட் எனக்கு அது வந்து டீரிங் எனக்கு ரொம்ப முக்கியமாக பட்டுச்சு. சரி நான் ட்ராக்கில் இன்றைக்கினா ஃப்யூச்சரில் போகணுன்னா இந்த ஹெல்மெட்டுக்கு வந்து இந்த டீரிங் ஹெல்மெட் தான் வந்து நம்மளை அலோவ் பண்ணுவாங்களாம். அண்ட் டிசைன் வைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா முக்கியமாக இந்த இப்போ வர ஹெல்மெட்ஸில் எம்டி எல்லாம் இப்போ தான் பொறுமையாக அந்த ஐஎஸ்ஐ இது பண்ணிகிட்ருக்காங்க. தெரியும் உங்களுக்கு 1 இயர் பிஃபோர் வந்துட்டு .EC வந்து வேலைக்கு ஆகாது, ஐஎஸ்ஐயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இந்தியன் கவர்மெண்ட்டு இது பண்ணாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐ முத்திரை இருக்குது. ஸோ வெளியே எங்கன்னா கூட எடுத்துகிட்டு போனால் கூட ப்ராப்ளம் கிடையாது இந்த ஹெல்மெட்டு. எம்டிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. ஏஜிவி இன்னும் அப்ரூவ் ஆகலை. அப்புறமா அது கொஞ்சம் லேட் ஆகுமா. ஸோ ஓகே, அது பொறுமையாக வரட்டும். நம்ம ஹெல்மெட் நம்மளுக்கு ஐஎஸ்ஐ முத்திரை போட்டு வந்துச்சா அவ்வளோதான். இது ஃபுல்லி ரிமூவபிள் அண்ட் வாஷபிள். பின்லாக்கு தெரியுமா, இந்த சைடு இருக்குது. அண்ட் எக்ஸ்ட்ரா வைசர் வந்து நான் இன்னும் ஒட்டலை, அந்த கவரையும் பிரிக்கலை. இதுதான் அந்த எக்ஸ்ட்ரா வைசர் தெரியுதுங்களா. கிட்டத்தட்ட ப்ளூ தான், பட் அந்த வெயில் படும் போதெல்லாம் கொஞ்சம் ரெயின்போயிஷாக தெரியுது. நான் வந்துட்டு நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண பிறகு நான் வண்டி டெலிவரி பண்ணேன் பார்த்தீங்களா, அப்போ நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் இது எப்படி போட்டால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போதைக்கு நான் இது யூஸ் பண்ண போகிறதில்ல, டிரான்ஸ்பரண்ட்லேயே இருக்க போகிறேன். ஏன்னா நைட் டைமில் வந்துட்டு இது வந்து யூஸ் பண்ண முடியாது. இப்போதைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹெல்மெட்டில் இருக்கிற ஸ்பாய்லரை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஸ்பாய்லர் பார்த்தீங்கன்னா இதுதான், அதுவும் டிரான்ஸ்பரண்ட் ஸ்பாய்லர் தான் கொடுத்துக்குறாங்க. இதுதான் டிரான்ஸ்பரண்ட் ஸ்பாய்லர். இது வந்து ஹெல்மெட்டுக்கு பின்னாடி வரும். எப்படி மாட்டணும்லாம் எனக்கு தெரியாது, எக்குத்துக்கு எதாவது மாட்டின்னுக்கிறேன் நான். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்பாய்லர் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது வந்து டிரான்ஸ்பரண்ட் ஸ்பாய்லரு, ஓகேங்களா. ஸோ இருக்கிறதும் தெரியாது, பட் டக்குன்னு பார்த்தா அந்த கிளிட்டரில் வெயிலெல்லாம் பார்க்கும்போது அழகாக தெரியும் அது. ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது. ஏன்னா இன்னும் ஸ்டிக்கர் பிரிக்கலை, என்னடா இது பிரித்து காட்டலை அப்படின்லாம் நினைக்காதீங்க. நான் யூஸ் பண்ணலை, நான் வந்து என் வண்டி வரும்போது தான் நான் பிரிக்கணுன்னு இருக்கேன். உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் வண்டி இல்லை என்கிட்ட. ஸோ 2 டேஸில் வண்டி கிடச்சிரும் அப்படின்னாங்க. ஸோ அதுக்குள்ளே எனக்கு ஹெல்மெட் வந்துடணும் அப்படின்னு நினச்சி நான் வாங்கினேன். ஸோ அந்த டீரிங் வந்து ட்ராவல் பண்ணுறவங்க வந்து இந்த டீரிங் வந்து பார்த்திங்களா நான் சொன்னல. ஸோ இந்த டீரிங் வந்து ட்ராவல் பண்ணுறவங்க மோஸ்ட்லி நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து கட்டணுன்னா டீரிங்கில் டக்குன்னெலாம் கட்ட முடியாது. ஸோ கொஞ்சம் கஷ்டம் டீரிங் கட்டுறது. ஸோ ட்ராக் போகிறவங்களுக்கு தெரியும் டீரிங் ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப சேஃப்டியான ஒரு லாக்னால் அது டீரிங் தான் ஹெல்மெட்ஸில். ஸோ அதுக்காக நான் வாங்கினேன். ஸோ நான் வைசர் தூக்கி காட்டுறேன், ரொம்ப ஸ்ட்ராங் வைசர். இன்னும் சன் வைசரில் இருக்கிற ஸ்டிக்கர் கூட நான் பிரிக்கலை, ஓகேங்களா. இது வந்து நோஸ் பேடு, இது தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம நோஸ் இப்படி இருக்கும்போது காற்றடிக்காது. அப்புறமா நான் ஹெல்மெட் ஏன் போட்டு காட்டலாம் இல்லை, நம்ம குட்டி பையன் ஹெல்மெட் போட்டுன்னு வந்திருப்பான், அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் போட்டு காட்டணுன்னுலாம் அவசியம் இல்லை, ஓகேங்களா. ஸோ ஹெல்மெட் வாங்குறீங்கன்னா நீங்கள் நேரில் போய்ட்டு வாங்குங்க, ஆன்லைனில் வாங்காதீங்க. இதான் என்னோடய சஜஷன். இதில் வந்துட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிக்கர் ஹெல்மெட், இது நம்ம பைக்கில் ஒட்டிக்கிறதுக்கு. இது வந்து நம்ம ஹெல்மெட்டில் ஒட்டணும். இது இந்த இடத்துல வரும் கரெக்டாக, இந்த இடத்துல எக்ஸ் வருது பார்த்திங்களா, இந்த இடத்துல வரும். அண்ட் 2 ரிஃப்ளெக்டர்ஸ், 2 ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. இது ஹெல்மெட்டில் வந்து இந்த டேகு அந்த இதில். இது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பாய்லர். இப்போ நம்ம இந்த டிரான்ஸ்பரண்ட் போட்டிருக்கோம்ல, அது தேவையில்லை அப்படின்னா ஸோ நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் சில பேருக்கு. அண்ட் முக்கியமாக எனக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா இது தான். இதில் என்ன போட்டிருக்கு பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ப்ளட் குரூப்பு. இது வந்து வண்டியிலையோ இல்லை ஹெல்மெட்லேயோ ஒட்டிக்கிறது ஸ்டிக்கர். இது என்ன போட்டிருக்கோம், இன் கேஸ் ஆஃப் ஆக்சிடென்ட் do not remove the helmet unless your doctor or medical assist. ஸோ இது போட்டுக்கிறது ரொம்ப நல்லது, நான் இது சொல்லுவேன். பட் நான் ஒட்ட போகிறது இல்லை, நான் பைக்கில் ஒட்டிப்பேன். என்னோடய ப்ளட் குரூப்பும் இந்த இன் கேஸ் ஆஃப் ஆக்சிடென்ட் ஸ்டிக்கரும் ஒட்டிக்குவேன். எனக்கு இதில் பிடிச்சது பார்த்திங்கன்னா இது ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டில் நீங்கள் கரெக்டாக அந்த எக்ஸ் மாதிரி வரும், அதை பார்த்து பொறுமையாக ஒட்டணும். ஸோ நான் வீடியோவில் ஒட்டி எனக்கு ஒட்ட தெரியும் அப்படின்லாம் சீன்லாம் போட விரும்பலை. ஸோ இங்கேருந்து டாப் வியூவில் பார்த்திங்கன்னா இந்த ஆங்கிளில் அந்த கண் அழகாக தெரியும் இதில். ஸோ எக்ஸ் வந்து கரெக்டாக இங்கே வரும், சும்மா இருந்துச்சு சரி விடுங்க, எக்ஸு கரெக்டாக இங்கே வரும். ஸோ இந்த ஹெல்மெட் வச்சு நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணுவேன். பண்ண பிறகு நீங்கள் அதை யூடியூப்பில் போட முடியாது, இன்ஸ்டாகிராமில் தான் போடுவேன். ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்கள் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்க்ரீன்லேயும் மேலே பார்ப்போம். ஸோ இந்த பல், இந்த கண், அதுவும் இந்த வைசர் ப்ளூ கலர் வைசர் போட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணால் சூப்பராக வரும், ஓகேங்களா. அவ்வளோதான். இது ரிவ்யூ மாதிரிலாம் இப்போ எது சொல்கிறதுனா, நான் யூஸ் பண்ணிவிட்டு ட்ராவல்லாம் பண்ண பிறகு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். பட் மற்றபடி ஃபிட்டு பார்த்திங்கன்னா ஸ்னக் ஃபிட்டு,
எல்லாமே நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அக்ஸாரில் வந்து வெனமஸ் இருக்குது, அப்புறமா இது ஜோக்கர் டிசி சீரீஸு அந்த மாதிரி நிறையா இருக்குது. இன்னும் காக்கா அவன் இப்போ சாவடிக்கிறான்னு தெரில, இந்த அளவுக்கு கற்றுது சாவுகிற காக்கா. அண்டு வெண்ட்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு வெண்ட் இருக்குது, பட் பரவாயில்ல பெருசாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா 2 வெண்ட் இருக்குது. பேடிங் வந்து சின் பேடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. எப்போயும் சின் பேடுக்கு இவ்வளோ பெருசாக நான் வந்து பார்த்ததே இல்லை. ப்ளஸ் வந்து அது டீரிங்கு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். உள்ள குஷனிங்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் சாஃப்டாக கொடுத்துக்குறாங்க, சூப்பராக இருக்குது. சரி திருப்பு. ஓகே காசு. இப்போ பார்த்தீங்கன்னா டீரிங்னா என்னென்னு காட்டிடுறேன், சில பேருக்கு தெரியலன்னா. டீரிங் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இவ்வளோ நீளமாக வரும். அண்டு 2 மெட்டல் இது வரும் சரிங்களா. நீங்கள் நார்மல் ட்ராவலில் என்ன பண்ணியிருப்பீங்க, ட்ராவல் ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒரு இது பல்லு மாதிரி இருக்கும், எடுத்து சொரிக்கிட்டிங்கன்னா முடிஞ்சு போகுது. பட் டீரிங்கில் அது மாதிரி இல்லை, கொஞ்சம் சேஃப்டி அதிகம். அண்ட் சின்ன டஸ்ட் போகலாகிறதுக்காக இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. பேடிங் நல்லா திக்கு சாஃப்டாக தாம்மா இருக்குது. அவர் தான் போட்டுன்னு மாடல், எங்கள் மாடல் இவர் தான், ஹெல்மெட் மாடல் இவர் தான். சரிங்களா. ஸோ நான் வந்துட்டு ஓகே காய்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்டு ஹெல்மெட் எப்பவுமே வாங்க போகும்போது என்ன பண்ணுறீங்கன்னா கடையில் போய் வாங்குங்க. ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ண வேண்டாம். ஏன்னா ஆன்லைனில் வந்து நீங்கள் சைஸ் வந்து ஒவ்வொரு பிராண்டுக்கு மாறும். இன்னொன்று ஐடியா என்னதுன்னா, நீங்கள் கடையில் போய்ட்டு ஹெல்மெட் பாருங்கள், அந்த பிராண்டு அந்த ஹெல்மெட் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அங்கே ஃபிக்ஸ் போட்டு பாருங்கள். அது போட்டு பார்த்துட்டு பிறகு உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஆன்லைன் ப்ரைஸ் செக் பண்ணுங்கள். சப்போஸ் வந்து ஆன்லைனில் ஒரு 1000 ருபீஸ் குறையுதுன்னா போட்டு பார்த்துட்டு அதே ஹெல்மெட் வந்து ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணுங்கள். பட் ஆன்லைனில் என்னென்னா அவங்க கரெக்ட் சைஸ் தான் போவாங்களான்னு சொல்லி சில பேர் டவுட் இருக்கும். அண்டு என்னோடய மெயின் ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, நீங்கள் கடையில் போய் போட்டு பார்த்து வாங்குறது தான் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு தெரியும் நிறைய வெரைட்டிஸும் இருக்கும். நம்ம ஆன்லைனில் வேறு பார்த்து வச்சுருப்போம், பட் கடைக்கு போனால் இன்னும் நல்லாவே ஹெல்மெட்டுங்கெலாம் நிறையா இருக்கும். ஸோ அது மாதிரி பாருங்கள். நான் ஏன் பழைய ஹெல்மெட் இருந்தும் நான் இது வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா, பழைய ஹெல்மெட் வந்து நான் ஃபுல்லாக ரீபெயிண்ட் பண்ணிவிட்டு இது பண்ண போகிறேன். ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, ஆக்சிடெண்ட்டில் ஃபுல்லாக சைட்லாம் தேஞ்சு போச்சு. அண்டு வைசர்லாம் வேறு உடஞ்சிருச்சு. சரி எதுக்கு அது வந்து இது பண்ணலாம், நம்ம செகண்டரி ஹெல்மெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருமே வந்து டபுள் ஹெல்மெட்டு இப்போ மஸ்ட்டுன்ட்டாங்க. சரி இது வந்து செகண்டரி ஹெல்மெட்டை எஸ்எம்கே யூஸ் பண்ணிவிட்டு மெயின் ஹெல்மெட் இந்த ஜோக்கர் ஹெல்மெட் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன்னு. அண்டு பைக் வந்து இன்னும் நிறைய பேர் வரலையா யாரை பார்த்தாலும் பைக் எங்கே தான் கேட்குறாங்க. ஸோ பைக் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஏதோ ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கான், இன்றைக்கி முடிஞ்சிரும்ப்பா அப்படின்னாங்க. ஸோ இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா மண்டே இன்றைக்கி டே. ஸோ டியூஸ்டே இல்லை வெனஸ்டே வந்து எனக்கு மேக்ஸிமம் பைக் கிடச்சிரும். ஸோ அது எடுக்க போகும்போது புது ஹெல்மெட் போட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் வாங்கினேன். சரிங்களா. ஸோ உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். மோஸ்ட்லி ப்ராபப்ளி நம்ம பைக் எடுக்கிற வீடியோவாக தான் இருக்கும். ஸோ டேக் கேர், பாய்.